உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 5வது மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அண்ட் குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு இடையில பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியமில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பெங்களூர் பிச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக் தான். பட் கண்டினியூஸாக இங்கே 5வது மேட்ச் நடக்குது. பிச் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. பால் கொஞ்சம் நின்று ஹோல்ட் ஆகி வருது. ஸ்பின்னர்ஸ் நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 2-3 ஓவர்ஸ் பேசர்ஸுக்கு நல்ல அசிஸ்ட் கிடைக்குது. அதில் பேசர்ஸ் விக்கெட்ஸும் எடுக்கிறாங்க. சோபனா ஆஷா, அமல்யாக்கர், ராதா யாதவ்னு ஸ்பின்னர்ஸ் இங்கே சூப்பராக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் யூபி வாரியர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண 119 ரன்ஸை டெல்லி கேபிட்டல்ஸ் 15th ஓவர்லேயே ஒரு விக்கெட் மட்டும் லாஸ் பண்ணி வின் பண்ணாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் இப்படி கொஞ்சம் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு யூபி வாரியர்ஸோட ஃபீல்டிங்கும் கேப்டன் ஹீலியோட புவர் கேப்டன்சியும் தான் ரொம்ப முக்கியமான காரணம். இங்கே டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இங்கே இதுவரைக்கும் 4 உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஒரு மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 3 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 143 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 173 ரன்ஸை மும்பை இந்தியன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக 119 ரன்ஸை யூபி வாரியர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 2 டைம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 152 169 1 டைமும் 172 189 1 டைமும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு லாஸ்ட் மேட்ச்சில் யூபி வாரியர்ஸை பீட் பண்ணியிருந்தாங்க. பேட்டிங்கில் மேகனா, ரிச்சா கோஷ், தென் பவுலிங்கில் சோபனா ஆஷா எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. பட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் வருதே தவிர டீமாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதில்ல. ஏகப்பட்ட பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் தில் பஹாதூருங்கிற பவுலரை யூஸ் பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் சேம் லோனோட போவாங்கன்னு தான் தோணுது. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. குஜராத் ஜெயண்ட்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் மும்பை கிட்ட லாஸ் ஆயிருக்காங்க. பவுலிங்கில் டீசெண்டாக இருக்காங்க. பட் பேட்டிங்கில் பெத்மோனி, லிச்சிஃபீல்ட் அண்ட் கார்டனரை நம்பி தான் இருக்காங்க. இந்த 3 பேரில் ஒரு பிளேயர் பெரிய ஸ்கோர் அடித்தா மட்டும்தான் நல்ல ஸ்கோர் வரும். வேதா கிருஷ்ணமூர்த்தி ஃபினிஷர் ரோலை சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். பட் பேட்டிங்கில் ஓப்பனிங்கில் வராங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ணுவாங்களா டவுட்டு தான். லிச்சிஃபீல்ட் அண்ட் பெத்மோனி பேட்டிங் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். அதை பண்ணுவாங்களா பார்க்கணும். பெங்களூர் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஷ் நம்பர் 5ல் ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் அதிரடி ஆடி 62 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. சூப்பர் பிளேயர், டீசெண்டாக ஆட முடியும். பட் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. குஜராத்தில் தனுஜா கன்வர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாங்க. ரிச்சா கோஷ் ஸ்ட்ரகிள் ஆகவும் சான்ஸ் இருக்குது. பட் ரிச்சா கோஷ் லாஸ்ட் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் ஆடினாலே குயிக்காக ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ஸ்மிருதி மந்தனா லாஸ்ட் மேட்ச்சில் கிரேட்டாக ஆடலை. நல்ல பிளேயர். பட் உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் கிரேட்டாக இல்லை. இது வரைக்கும் 9 இன்னிங்ஸ் ஆடி ஒரு 50 கூட அடித்ததில்லை. 37 தான் ஹை ஸ்கோராக வச்சுருக்காங்க. அந்த ஹை ஸ்கோரை குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு எகென்ஸ்டாக தான் அடிச்சிருக்காங்க. மந்தனா இனிஷியலாக ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் மட்டும் 8 இன்னிங்ஸில் 5 தடவை ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட அவுட் ஆயிருக்காங்க. குஜராத்தில் கார்ட்னர் இனிஷியலாக 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. மந்தனா ஸ்ட்ரகிள் ஆகவும் சான்ஸ் இருக்குது. மேகனா 1 டவுனில் ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாங்க. நல்ல பிளேயர். கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லிஸ் பெர்ரி நம்பர் 4ல் ஆடுறாங்க. சூப்பர் பிளேயர். எகென்ஸ்ட் குஜராத் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடிருக்காங்க. பட் பவுலிங்கில் 2 இன்னிங்ஸாக விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்காங்க. எக்கனாமி 9.71ல் இருக்குது. இங்கே மிடில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். சோஃபியா டுவென் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் சீசனில் எகென்ஸ்ட் குஜராத் 2 மேட்ச் ஆடி 2லையும் 50 அடிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச்சில் 99 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணாங்க. பவுலிங்கில் 3 ஓவர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இங்கே பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. தென் பவுலிங்கில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். சோஃபியா மொலினிக்ஸ் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். பட் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேணுகா சிங் தாக்கூர் இனிஷியல் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. நல்ல பவுலர். பட் உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் கிரேட்டாக இல்லை. 7 இன்னிங்ஸில் ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காங்க.
அந்த ஒரு விக்கெட்டை எகென்ஸ்ட் குஜராத் தான் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் எக்கனாமியை பவுல் பண்ணாங்க, பட் விக்கெட்ஸ் எடுக்க முடியலை. இனிஷியல் ஓவர்ஸில் வேதா கிருஷ்ணமூர்த்தியை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்க சான்ஸ் இருக்குது. ஸ்ரேயங்கா பட்டேல் ஆஃப் பிரேக் பவுலர், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்கன்னு தோணுது. எகென்ஸ்ட் குஜராத் 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜார்ஜியா வராகம் லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலை, பட் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லெக் பிரேக் பவுலர், நல்ல பிளேயர், பட் உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் கிரேட்டாக இல்லை. டீசன்ட் பேட்டரும் கூட. லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோபனா ஆஷா லாஸ்ட் மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். தில் பகதூருக்கு பவுலிங் சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். டீசன்ட் பேட்டரும் கூட, பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். குஜராத் ஜாயண்ட்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெத் மோனி அண்ட் வேதா கிருஷ்ணமூர்த்தி 2 பேரும் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. மோனி லாஸ்ட் மேட்ச்சில் 24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. தேவையில்லாத ஷாட் ஆட போய் அவுட் ஆனாங்க. நம்பர் 1 T20 பேட்டர், ஸோ கண்டிப்பாக டீமில் ட்ரை பண்ணணும். வேதா கிருஷ்ணமூர்த்தி ரீசெண்டாக பெருசாக மேட்சஸ் ஆடுறதில்ல. ரீசெண்ட் ஃபார்மும் கிரேட்டாக இல்லை. இனிஷியலாக ரேணுகா சிங் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. லிச்சிஃபீல்டு சூப்பர் பிளேயர், பேட்டிங்கில் சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இந்தியா சீரீஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. T20ஸில் 38 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டீமில் ட்ரை பண்ணணும். ஹர்லின் டியோல் T20ஸில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை, பட் 20-24 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். இனிஷியலாக விக்கெட்ஸ் விழுந்தால் ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். நல்ல பவுலரும் கூட, பட் இங்கே பவுல் பண்ண சான்சஸ் கம்மி. ஹர்லின் டியோ லாஸ்ட் சீசனில் எகென்ஸ்ட் RCB ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காங்க. ரிஸ்க்காக வேணும்னா டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேமலதா பெருசாக நம்பர்ஸ் இல்லை, பட் உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் லாஸ்ட் சீசனில் 30 ஆவரேஜில் 150 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. 157 ஸ்ட்ரைக் ரேட்டில். கொஞ்சம் குயிக்காக ஆடக்கூடிய பிளேயர், ஆஃப் பிரேக் பவுலரும் கூட, பட் இங்கே பவுல் பண்ண சான்சஸ் இல்லை. கார்னர் சூப்பர் பிளேயர், 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. பேட்டிங்கில் 2 இன்னிங்ஸில் 60 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எகென்ஸ்ட் RCB. தென் பவுலிங்கில் 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இனிஷியலாக 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்னேரனா நல்ல பிளேயர், பட் உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் கிரேட்டாக இல்லை. 8 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்சஸ் இல்லை. டீசன்ட் பேட்டரும் கூட, பட் ரீசெண்டாக பேட்டிங்கில் பெருசாக இல்லை. கேத்ரின் பிரைஸ் ஸ்காட்லாந்து பிளேயர், சூப்பர் ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்கில் 25 ரன்ஸும், பவுலிங்கில் ஒரு மெய்டனும் ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. பவுலிங் ஓப்பன் பண்ணால் சூப்பராக பவுல் பண்ண முடியும். பட் இங்கே பவர் பிளேயில் 1 ஓவர் தான் பவுல் பண்ணுறாங்க. மிடில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. தகுஹு டீசன்ட் பிளேயர், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர் தான் பவுல் பண்ணாங்க. ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. மிடில் 1 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். தனுஜா கன்வர் லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பேட்டிங்கில் 28 ரன்ஸும், பவுலிங்கில் 2 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா பார்க்கணும். பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்னா சிங் இனிஷியலாக 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இது வரைக்கும் 9 T20s ஆடி 4 விக்கெட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் மோனி அண்ட் ரிச்சா கோஷ். பேட்டர்ஸில் மந்தனா, லிச்சிஃபீல்டு, மேக்கனாவை ட்ரை பண்ணலாம். தென் ஆல்ரவுண்டர்ஸில் எலிஸ் பெரி, சோஃபி டிவன், கார்ட்னர், தென் கேத்ரின் பிரைஸை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் தனுஜா கன்வர், சோபனா ஆஷாவை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் மந்தனாவுக்கு பதிலாக ஹர்லின் டியோல் இல்லை ஜார்ஜியா வராகமை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஸ் பெரி, கார்ட்னர், சோஃபி டிவன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இது கூட பெத் மோனியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸில் ஹர்லின் டியோல், ஆல்ரவுண்டர்ஸில் ஸ்னேரனா, தென் மொலினிக்ஸ், பவுலர்ஸில் ரேணுகா சிங் தாக்கூர் அண்ட் ஸ்ரேயங்கா பட்டேலை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மிருதி மந்தனா, லிச்சிஃபீல்டு, தென் கேத்ரின் பிரைஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.